Hello students, welcome you all to the video lecture on chapter number 8 algebraic expressions and identities example 2. Question பாத்தீங்கன்னா subtract 5x square minus 4y square plus 6y minus 3 from okay from ன்னு கொடுத்திருக்கிறதுனால இந்த termல இருந்து தான் இத subtract பண்ணனும். அதாவது இதுதான் bigger number. Okay from அப்படினு கொடுத்திருக்கிறதுனால இதுதான் minuend அதாவது bigger number. Okay so அப்ப இந்த termல இருந்து தான் நம்ம வந்து இந்த நம்பரை subtract பண்ணனும். So அப்ப first இந்த நம்பரை தான் நம்ம வந்து first rowல எழுதுவோம். எது பெரிய நம்பரோ அதை தான் எழுதுவோம். So அப்ப 7x square okay then minus 4xy plus 8y square plus 5x minus 3y. So bigger number முதல்ல எழுதியாச்சு. Okay எது small numberோ அதை தான் வந்து second rowல எழுதுவோம். So small number பாத்தீங்கன்னா நம்மளுக்கு match ஆகிற terms எல்லாம் parallel எழுதுவோம். So இப்போ பாத்தீங்கன்னா x square term இங்க இருக்கா அப்போ 7x square க்கு parallel தான் 5x square எழுதணும். Okay so இப்போ second termல 5x square இருக்கு அதை இங்க எழுதியாச்சு. Next term வந்து minus 4y square இருக்கான்னு பார்ப்போம். இங்க இருக்கு. அப்போ அதுக்கு நேரா minus 4y square எழுதியாச்சு. Okay then plus 6y இருக்கு. y term எங்கேயாவது இருக்கா இங்க இருக்கு. அப்போ இதுக்கு நேரா plus 6y எழுதியாச்சு. Okay so corresponding terms எங்கெங்க இருக்கோ அதுக்கு நேரா அந்த terms எழுதியாச்சு. அப்புறம் minus 3 என்றது constant term first expressionல இல்ல. அப்போ தனியா இங்க ஒரு minus 3 எழுதிருவோம். Okay so எந்த termsமே இல்லனா அத right cornerல எழுதிருங்க. So இந்த problem வந்து பாத்தீங்கன்னா subtraction. So நம்ம வந்து இந்த ரெண்டு termையும் subtract பண்ணனும். So subtract பண்ணனும் அப்படினா நமக்கு ஒவ்வொரு termமும் இந்த subtrahendல அதாவது second termsல இருக்க ஒவ்வொரு சைனையும் நம்ம வந்து change பண்ணனும். Okay for example இங்க plus 5 இருக்கு. Okay plus 5 ன்றது ஏனா எதுவுமே இல்ல அப்படினா இங்க plus இருக்குன்னு அர்த்தம். Right so இந்த plus ன்றது minus ஆயிரும். Okay ஏனா subtract பண்றோம். Next இங்க எந்த termமே இல்ல அத அப்படியே விட்டுறலாம். Next இந்த termல இங்க minus இருக்கு. minus ன்றது plus ஆயிரும். சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. Okay so plus ன்றது minus ஆயிரும். minus ன்றது plus. Okay so minus எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து plus ஆயிரும். Okay so plus ஆயிரும். plus ன்னு இருக்கிறது என்ன ஆயிரும் minus ன்னு ஆயிரும். Okay just சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. Okay so இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு parallel ஏதாவது நம்பர் இருக்கா எதுவுமே கிடையாது. Okay இங்க எதுவுமே இல்ல. இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் plus 3 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டு டேர்மையும் just add பண்ணா எனக்கு என்ன வரும் plus 3. Okay so subtract அப்படினா நீங்க வந்து சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு just எல்லா வேல்யூம் அப்படியே ஆட் பண்ற மாதிரியே பண்ணுங்க. அவ்வளவுதான். Okay so இங்க வந்து பாத்தீங்கன்னா y இருக்கா ரெண்டு டேர்ம்க்குமே சேம் டேர்ம் y. Okay இங்க minus 3 க்கு இங்க minus 6 இருக்கு. minus 3 minus 6 minus 3 minus 6 என்னது minus 9. Okay so அப்ப minus 9 ஆயிரும். அப்புறம் இங்க வந்து எந்த டேர்மே இல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல எந்த சைனுமே சேஞ்ச் ஆகாது. செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல மட்டும் தான் பிளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் பிளஸ் ஆகும். ஓகே சோ இப்போ இங்க plus 5x மட்டும் தான் இருக்கு. அத அப்படியே எழுதிரலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது 8 minus 4 ன்றது என்ன ஆயிடுச்சு plus 4 ஆயிடுச்சு. அப்ப ரெண்டுமே பிளஸ் தான். 8 plus 4 என்ன 12. ஓகே 12y square ரெண்டுமே பிளஸ்ன்றதால இங்க பிளஸ். இங்க அதே மாதிரி செகண்ட் டேர்ம் வந்து இல்லவே இல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டேர்மோ அத அப்படியே எழுதிக்கோங்க minus 4xy. இங்க பாத்தீங்கன்னா x square ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து plus 7 செகண்ட் டேர்ம் வந்து minus 5. சோ 7 minus 5 என்னது 2. ஓகே சோ அப்ப இங்க வந்து 2x square வந்துரும். சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா 2x square minus 4xy plus 12y square plus 5x minus 9y plus 3 இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே thank you thanks for watching.